அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, ரொம்ப தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இறைவார்த்தை, அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இந்த அதாவது தவறாக புரிந்து கொள்ள இறைவார்த்தை நீங்கள் தவறாக தான் புரிந்து கொண்டீர்கள், அதனால தான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட இறைவார்த்தை என்று நீங்களே சொல்கிறீர்கள். அது தவறுதான். இறைவார்த்தைய நம்ம முழுசா படிக்கணும். அது என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாமையே கேள்விகளை நீங்க செய்யறது தவறு அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய தப்பாட்டு செய்கிறதுனால தான் தப்புன்னு உள்ள சொல்கிறாங்க. இல்லை சும்மா தப்பு இல்லாமல் ஒழுங்காக இருக்கக்கூடியது காரியத்தை யாராவது தப்புன்னு சொல்லுவாங்களே? யாருமே தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் செய்யக்கூடிய தவறு, அதனால தான் தவறுன்னு சொல்கிறாங்க. அது யாரும் உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா அது தப்பு இது தப்புன்னு யாராவது சொன்னாங்களா? நீங்களே இதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு யூடியூப்பில் ஒரு பதிவை போட்டு விட்றீங்களா? உங்களை என்ன சொல்லுது? ஒரு இறைவார்த்தை, அந்த இறைவார்த்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேச காசு பணம் எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க செய்யற சப்ஸ்கிரிப்ஷன் அல்லது லைக் ஷேர் எல்லாமே செய்திருக்கீங்க. நிறைய விடயங்களை வாசிக்க முடியாது. மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் மக்கள் ஒரு மனநிலையில இல்லை, மக்கள் எல்லாரும் கரெக்டாக தான் இருக்காங்க. நீங்கள் தான் என்ன செய்கிறீங்க தப்பாக சொல்கிறீங்களா இருக்கும். சொல்லுங்கள். புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களையும் எழுதலாம். அன்பு மக்கள், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களோட சொல்றேன். இது புரோட்டஸ்டன்ட் பிகம்ஸ் கேத்தலிக். அதாவது எப்படி தமிழ்ல சொல்லலாம், பலவீனமாக இருக்கிற கத்தோலிக்கன் பிரிவினை சபைக்கு சென்று விடுவான். அதே இது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டவரை தேடி ஜெபித்து துதிக்கின்ற ஒரு பிரிவினை சபைக்காரன் கடைசியில வந்து நிற்கிற இடம் இதுவாகத்தான் இருக்கும், கேத்தலிக் சர்ச்சா தான் இருக்கும். இந்த வரமாட்டாங்க. அப்படி கத்தோலிக்க சபைக்கு தெளிவாக இருக்கக்கூடிய நிச்சயமாக வரவே மாட்டான். நீங்கள் உங்கள் கேதலிக்கில் உள்ளவங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாமல் வேறு கூட்டங்களுக்கு போகிறாங்களா என்னன்னு நீங்கள் பாருங்கள். வசனத்தில் தெளிவாக இருக்கக்கூடியவன் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டான். அது நீங்கள் சொன்னது போல் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. திரும்ப விற்கிற வழிபாட்டுக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க. அது நீங்கள் தான் போவியலாக இருக்கு. நீங்களும் போய் தானே ஆகணும். உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் உங்கள் பெரிய புனிதர் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களை என்ன அடிப்படையாக சொல்லி தந்திருப்பாங்க. நீங்கள் அதனால நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க. அதனால நீங்கள் அங்கே இருங்க. வெளியே போனவன் யாரும் உள்ளே வர மாட்டான். ஓகே, நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். 3 சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? இதுல ஒரு சென்டென்ஸ நம்ம புரிந்து கொள்ள சபையா தூக்கி பிடித்து கொள்வாங்க. இந்த இறைவார்த்தையை நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2:5. இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:5 புரிந்து கொள்ள சபையா தூக்கி பிடித்து கொள்வாங்க. அது என்ன தெரியுமா? கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கின்ற இணைப்பாளர் ஒருவரே. இந்த ஒரு வார்த்தையை கொண்டு அவர்கள் நம்மிடம் கேட்கின்ற கேள்வி என்ன அப்படின்னா, எவ்வளவு ஆமாம், இணைப்பாளர் கடவுளுக்கும் மனிதருக்கும் இணைப்பாளர் ஒருவர், அவரே கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்று தான் தெளிவாக பைபிள் சொல்கிறது. இதை விட்டுக்கிட்டு உங்களுக்கு புனிதர்கள் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் புனிதரை வச்சுட்டு இருக்கிறீங்க. சரி இருக்கட்டு. அப்படி பார்த்தாச்சுன்னா கலாத்தியர் 3 அதிகாரம் நீங்கள் எங்கே வாங்க. கலாத்தியர் 3:20 வசனம். நேரடியாக ஒருவர் செயலாற்றும் போது இணைப்பாளர் இடமில்லை என்று சொல்லி இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? கலாத்தியர் 3:20. நேரடியாக ஒருவர் செயலாற்றும் போது இணைப்பாளருக்கு இடமில்லை. சரி, ஓகே, வாங்க. அபத்தம் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். கேள்வி என்ன அப்படின்னா, கடவுள்கிட்ட பேசிப்போம், இயேசுகிட்ட பேசிப்போம். 3வது, எங்களுக்கு அன்னை மரியாதை தேவையே கிடையாது. அதான் வந்து எப்படி பல விமர்சனங்கள் இடையில இருக்கிறது. உங்களுக்கு அன்னை மரியாதை வேணும்னா நீங்கள் அன்னை மரியாதை வச்சுக்கிடுங்க. இங்கே வேற யாருமே அன்னை மரியாதை தேவையில்லைன்னு யாரும் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலை. நீங்கள் தான் அதை சொல்லி உங்களுக்கு என்ன செய்யணும், எல்லோரும் எப்படியாவது அங்கே உள்ளுக்குள்ளே கொண்டு என்ன செய்யணும், இந்த விக்கிர வழிபாட்டுக்குள்ளே கொண்டுறணுள்ள ஒரு சிந்தை உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதனால் அப்படி வரக்கூடியவங்க வந்துட்டு போகிறாங்க. அப்படி மேக்ஸிமம் நீங்கள் சொன்னது போல் 24 மணிக்கு ஜோம் பண்ணி கடவுளும் தெளிவாக இருக்கக்கூடிய வந்து கடைசியாக வந்து நிற்கவன் இங்கே வந்து நிற்பான்னு உள்ளது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா என்னத்துக்கு கேதலிக்கில் உள்ளவங்க வேறு இடத்துக்கு போக போகிறாங்க. அதனால் நீங்கள் முதல்ல கரெக்டாக இருக்குது பாருங்கள். நடுநிலையாளர் யார் தான்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இணைப்பாளர் அவர் மட்டும்தான். அவர் மட்டும் எங்களுக்கு. ஆமாம், இணைப்பாளர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பைபிள் தெளிவாக இருக்குது. புரியுதா? கலாத்தியர் 3 அதிகாரம் திருத்தூதர்கள் எல்லாருமே கரெக்டாக தான் இருந்திருக்கிறாங்க. சரி, ஓகே, உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவர்களுடைய கேள்வியின் அடிப்படையிலே நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடவுளுக்கும் இருக்கும் எல்லாம் சரி தான். கலாத்தியர் 3:20 அதிகாரம் நீங்கள் பாருங்கள். அங்கே என்ன தெளிவாக இருக்குன்னு சொன்னால், நேரடியாக ஒருவர் செயலாற்றும் போது இணைப்பாளருக்கு இடமில்லை. வாக்குறுதி அருளிய போது கடவுள் ஒருவரே நேரடியாக செயல்பட்டார். ஓகே, கேள்வி ஒரு விதத்துல நியாயமானதான். நியாயமான கேள்வின்னு உள்ளது தெரியுது இல்லை மாதிரி. என்ன அது என்ன நியாயமானன்னு சொல்றீங்க? உங்களுக்கே அது குழம்புது. அதனால நீங்களே என்ன செய்ய உங்களுக்கு உள்ளதை
நீங்களே சொல்லி அதை நியாயப்படுத்தி எப்படியாவது என்ன செய்யணும், மக்களை வந்து வழி தவற வைக்கணும். அதுதான் உங்களுடைய திட்டம். ஓகே. நீங்க கேத்தலிக் சர்ச்சை பார்த்து கேக்குறீங்க, ஆனா இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் பார்த்து கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? கடவுள். இஸ்லாமியர் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களை பார்த்து ஒன்றும் கேட்கறது இல்லை. தெளிவான விளக்கம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க சொல்லதை அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஏற்றுக்கணும்னு அவசியமும் இல்லை. அவங்களுக்கு வேணுமானா அவங்க என்ன செய்யணும், நீங்கள் சொன்னது போல் நீங்கள் தான் கேதலிக்கில் தான் என்ன செய்ய, தந்தை மகன் தூய் ஆவின்னு சொல்லிட்டு மத்தேயு 28:19 வசனத்தை திருத்தினதே யார் தான்? கத்தோலிக்க நிசையா விசுவாச பிரமாணம் தான் திருத்தினதாட்டு வரலாறு தெளிவாக இருக்குது. அல்லாமல் ஆதி பைபிள் நீங்கள் படிக்கும்போது என் பெயரால் ஞானஸ்நானம் கொடுங்கல என்று சொல்லப்பட்டதை இந்த கத்தோலிக்க நிசையா விசுவாச சங்கம் என்ன செய்தாங்க, பைபிளை திருத்தினதே அவங்க தான். இதுக்கிடையில் இன்னொரு சம்பவம் கூட வந்துரு. பைபிளை முதல்ல கொண்டு வந்து கத்தோலிக்கராக வேற யாருமான்னு உள்ளது. கத்தோலிக்கர் வந்து பைபிளை என்ன செய்யிருக்கிறாங்க, திருத்தி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. சரிங்க. கடவுள் ஒருவர் தானே, நேரடி கடவுள்கிட்டே ஜெபிக்க வேண்டியதானே, ஏன் இயேசு வழியா ஜெபிக்கணும்? ஏன்னா இந்த இறைவார்த்தையிலே சொல்லுது கடவுள் ஒருவரே அப்படின்னு சொல்லுது. போல இயேசு ஒரு இறைவாக்கினர் தானே அப்படின்னு இஸ்லாமியர்களும் இந்த வசனத்தை கொண்டு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அப்ப கிறிஸ்தவத்துக்குள்ள பிளவுகள் இப்படி வரும் பொழுது அது யார ரொம்ப வீக்காக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தை நீங்கள் கேள்விக்கு உள்ளாக்குறீர்கள். வார்த்தை அப்படிதான் இருக்கு. கிறிஸ்தவத்தை யாருமே கேள்வி கூத்தாக்குறாங்கன்னா அது அவங்களுக்கு தெரியாததுனால. பைபிள்னா என்னன்னு தெரியல, கடவுள்லாம் என்னன்னு தெரியல, புனிதர்கள்லாம் என்னன்னு தெரியல, செத்தவங்கள்ட்ட ஜெபம் பண்ணணுமான்னு உள்ளது அவங்களுக்கு தெரியல. தெரியாததுனால நீங்கள் என்ன செய்ய குழப்புறீங்க. செத்தவங்கள்ட்ட ஏதாவது என்ன திருத்துதர் பணிகள் அப்போஸ்தலர் படிக்கும்போது அங்கே யாராவது மோசகிட்ட ஜெபம் பண்ணாவளா, எலியாட்ட ஜெபம் பண்ணாவளா, இல்லைன்னா எலிசாட்ட ஜெபம் பண்ணாங்களா, தானியல்கிட்ட ஜெபம் பண்ணாங்களா, தாவீதுகிட்ட ஜெபம் பண்ணாங்களா? நீங்கள் தான் செத்து போகிற ஆளுகளை எல்லாம் பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. பேசுற ஆட்கள் தானே, பார்த்து அப்படித்தானே இருக்கு. கடவுள் ஒருவர் தானே சொல்லியிருக்கு, அதுவும் இயேசு மனிதர் தானே சொல்லியிருக்குது. அப்புறம் எப்படி? அப்ப அன்பு மக்களே, உங்களை பார்த்து இஸ்லாமியர்கள் கேட்கின்ற கேள்வி மிக சரி. இஸ்லாமியர்கள் கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு சரியான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு அதை பைபிளை ஏற்றுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லாத ஆட்கள், உங்களை போல உள்ள ஆட்கள். நீ பைபிளையும் நம்ப மாட்டியா, அல்லனா அவங்க மக்களையும் பைபிள் படிக்க விட மாட்டியா? அவங்களுக்கு என்ன செய்யணும்னா சப்பரம் தியாரு திருவிழான்னு சொல்லி கொடுத்தா என்ன செய்யிட்டு அப்படியே நீங்கள் என்ன செய்ய மக்களை அப்படியே என்ன செய்துட்டு இங்கே மூளையை மலிக்கிட்டியா? சரி, அதனால உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கேட்கிற கேள்வி முட்டாள்தனமானது அப்படின்னாதான் இஸ்லாமியர்கள் கேட்கிற கேள்வியும் முட்டாள்தனமானது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இது என்னுடைய ஆர்குமெண்ட். ஏற்றுக்கொள்வர்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, கேட்க சொல்லுவர்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ள போவோம். உங்க ஆர்குமெண்ட் அப்படி, அதாவது பைபிளை உள்ள சந்தேகத்தை தெளிவாக சொல்லி கொடுக்கக்கூடியவங்க, வசனத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடியவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பைபிளை நம்பக்கூடியவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அது கேட்டு அதன்படி ஃபாலோ பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் தான் என்ன செய்கிறீங்க, செத்து போனவங்கள்ட்ட ஜெபம் பண்ண சொல்லி பைபிளில் இருக்கா புனிதர்? நீங்கள் அதுக்கு ஒரு விளக்கம் நான் கடைசி கொடுத்துருக்குறீங்க. என்னது? பேதுருவனுடைய அவருடைய கைக்குட்டை அந்த கச்சையெல்லாம் தொட்டாக சுகம் கிடச்சி அப்படின்னு அவங்க எங்களுக்காக வேண்டுதல் செய்தாங்க. உயிரோடு இருக்கக்கூடிய ஆளுகிட்ட தான் வேண்டுதல் செய்ய சொல்லியிருக்க, ஒளி செத்தவைகள்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லலை. செத்தவன் செத்து போனவனே தான். புரியுதா? சரி, ஓகே. இந்த பிரிந்து போன கிறிஸ்தவர்கள் அல்லது ஒரு தெளிவில்லாத கிறிஸ்தவர்களை குறித்து நம்ம சொல்லும் பொழுது அவருடைய கேள்வி நான் உங்களுக்கு முன்னால ஏற்கனவே வச்சுட்டேன். அவங்க சொல்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் அன்னை மரியாவையும் புனிதர்களையும் அல்லது குருக்களையும், உங்களுக்கு அன்னை மரியாதையும் புனிதரையும் குருக்களையும் வேணும்னா சொல்லுங்க. நாங்கள் அங்கே இனி அங்கே மற்றவங்க யாராவது அங்கே வந்து கும்பிட வரமாட்டாங்க. நீங்கள் இங்கே இழுக்கணும். அதுக்காக என்ன செய்யுங்க? அப்படி யாரும் உங்கள்கிட்ட வந்து சொன்னா அன்னை மரியாதை கும்பிட்டாகணும் உங்கள்கிட்ட யாராவது வந்து சொன்னாங்களா? புனிதர்களை கும்பிட்டாகணும்னு யாராவது உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா? உங்களுக்கு நீங்கள் பேசவே மாட்டீங்களே. நீங்கள் உங்கள் ஆட்கள்கிட்ட, உங்கள் கத்தோலிக்க குருக்கள்கிட்ட மட்டும்தான் பேசுவேன். உங்கள் பங்கில் உள்ளவர்கள்ட்ட பேசி, உங்கள் அன்பியத்தில் உள்ளவர்கள்ட்ட பேசுவேன். அதோட முடிஞ்சு போச்சு இல்லை? ஒருத்தருக்கு காரியம் என்னன்னு உள்ளது உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கும் தெரியும். ஓகே, இருக்கட்டும். நான் தெளிவா சொல்றேன், கேத்தலிக் சர்ச்சுடைய எந்த நம்பிக்கையும் அப்படி கிடையாது. அன்னை மரியாவோ அல்லது அந்தோனியாரோ சவேரியாரோ சூசேப்பரோ இயேசுக்கு மேல வச்சு பாக்குறது கிடையாது. இல்லைங்க, நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க. இயேசுக்கு மேலே வச்சு பார்க்குறதுனால தான் இயேசுவானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எல்லாருமே இருந்துச்சு அந்தோனியார் கோயிலுக்கு முன்னே போயும் சூசேப்பர் கோயிலுக்கு முன்னே போயும் இல்லைன்னா வேற ஆள் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதான் என்ன செய்கிறீங்க, அப்படி பூசி என்ன செய்யுங்க இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் தான் அதை சொல்கிறீங்க. ஓகே. டீச்சிங் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? கேத்தலிக் சர்ச்சுடைய அபிஷியல் டீச்சிங் என்ன அப்படின்னா, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையில் இருக்கின்ற இணைப்பாளர், மீடியேட்டர், நடுநிலையாளர் ஒருவர் தான், அவர் இயேசு மட்டும்தான். இதுதான் அபிஷியல். தெரியுதுல்ல? அது வந்து கலாத்தியர்லையும் தெளிவாக இருக்குது.
ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, அதுக்குன்னு இவர் மூலமாக இவர் வழியான்னு சொல்லிட்டு இப்படி என்ன கதையை நீங்கள் கொண்டு போகிறீங்க. இவர் அவர்கிட்ட சொல்லுவார், அவர் இவர்கிட்ட சொல்லுவாராம். அப்படின்னு சொன்னால் கானாவூர் கல்யாண வீட்டில் அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று இவங்க மரியாள் இயேசுகிட்ட போய் சொன்னோடனே, ஸ்திரீ எனக்கும் உனக்கும் என்னன்னு கேட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தெரியும்ல, மாதிரி என்ன? இப்போ உடனே வந்து சொல்லுவாங்க, நீங்க அப்படியா பண்றீங்க, நீங்க அப்படியா செய்றீங்க, நீங்க அப்ப ஏன் தேர் எடுக்கிறீங்க, நீங்க ஏன் அப்ப பாட்டு பாடுறீங்க, நீங்க ஏன் ஜெபமாலையை சொல்றீங்க அப்படிலாம் நீங்க கேட்கறதுனால எந்த பயனும் இல்லை. ஏன்னா அஃபிஷியல் டீச்சிங் ஒரு பயனும் இல்லைன்னு இல்லை. நாங்கள் கேட்க வேண்டி ஏதாவது கேட்டிருப்பாங்க, உண்மைதான் தேர் இழுக்கிறிய, அதனால எந்த பயனும் இல்லைன்னு சொன்னால் யாருக்கு பயனும் இல்லை? உங்களுக்கு தான் பயன் இல்லையா? அவ்வளோ எல்லாம் கேட்கக்கூடியவங்க தெளிவாக தான் கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன செய்யலை, அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. நீங்கள் சப்பரம் இழுத்து பழகிட்டே, தேர் இழுத்து பழகிட்டே, பைபிளில் இல்லாத வேறு மதத்தில் உள்ள ஜெபமாலையை சொல்லி பழகிட்டே, மக்களையும் அப்படி என்ன செய்யிட்டே, அப்படியே மக்களை அப்படி என்ன செய்ய முட்டாள் ஆக்கிட்டே. சரி, அதனால் நீங்கள் இனி அதை என்ன செய்ய முடியாது. மாற்றது வந்து எப்படின்னு உள்ளது அது உங்களுக்கு தான் தெரியும். இல்லைன்னா ஒரு 2000 வருஷமா இந்த உலகத்துல நிறுவப்பட்டு பல மொழிகளில் பல கலாச்சாரங்களை உள்ளடக்கி உலகம் எங்கும் ஒரே திருச்சபையாக 24 மணி நேரமும் ஆண்டவருடைய கல்வாரி வழியை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கின்ற. எதை நான் சொல்றேன்னா, இப்போ இத்தாலியில திருப்பலி நடந்துட்டு இருப்பாங்க, இந்தியாவில மக்கள் தூங்கிட்டு இருப்பாங்க. அதே போல இந்தியாவில தூங்கிட்டு இருக்கும் திருப்பலி நடக்கும்போது அமெரிக்காவில மக்கள் முழிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இது எல்லா இடம் உள்ளதுதானாங்க. இது இத்தாலிக்கும் அமெரிக்காவும் என்னத்துக்கு கொண்டு வரணும்? ஒரு இடத்துல டைமு ஏற்றபடி மாறுது, ராத்திரியும் பகலும் மாறி மாறி வருது. ஜோம் பண்ணக்கூடியவங்க ஜோம் பண்ணுவாங்க. இன்னொரு நாட்டில் வந்து வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு லீவு நாளுன்னா அவங்க அன்னைக்கு தான் அவங்களுக்கு ஓய்வு நாளாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக கொண்டாட முடியாத ஆட்களும் இருக்கிறாங்க. அவங்களும் அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. உலகெங்கிலும் கடவுளுக்கான அந்த கல்வாரி வழி திருப்பலி அப்படின்னு நடக்கிறது இந்த கேத்தலிக் சர்ச்சில் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. வேற ஒரு இடமே ஜெபம் பண்ணலை, ஒருத்தருமே ஆராதனை நடத்தலை. நீங்கள் என்ன செய்யணும்னா கடவுளுக்கு பேரை சொல்லி ஒரு களிமண்ணில் ஒரு சிலையை செய்து இதுதான் இயேசுன்னு சொல்லிட்டு கொண்டு வச்சு என்ன செய்யறியா? இப்படி தெய்வ நிந்தனை செய்கிறது நீங்கள் தான் தெய்வ நிந்தனை சொல்கிறீங்க. அதாவது கடவுள் இப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு பைபிளில் எங்களுக்கு தெளிவாக ஆதாரம் இருக்கா? எங்களாட்டு ஒரு களிமண்ணில் இல்லைன்னா வேஸ்ட் மண்ணில் ஒரு சிலையை செய்து அதை என்ன ஒருத்தர் போய் அதை என்ன மந்திரிச்சு பூதிச்சு கொடுப்பாராம். இல்லைன்னா சினிமா நடிகனுக்கு படத்தை பூசை பண்ணி மந்திரித்து கொடுப்பாரா, உடனே அது இயேசு ஆகுமா? என்னங்க சொல்றீங்க நீங்க? நல்லா சொல்லுங்க. உங்க பாஸ்டர் நீங்க ஏதாவது ஒரு கோயில் போய் தான? இல்ல, நீங்க சாமியார், நீங்களும் இப்படி தானே மக்களை திசை தர போக வைக்கிறீங்க. நீங்க போயிட்டு இருக்கிற அந்த பாஸ்டருடைய இடத்துல இதெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. 24 மணி நேரமும் மக்கள் ஆண்டவரை துதித்துக் கொண்டு புகழ்ந்து கொண்டு அவருக்காகவே சேவைகள் பலவற்றை செய்து கொண்டிருக்கிற ஒரே திருவை கேத்தலிக் சர்ச். அதனுடைய அபிஷியல் டீச்சிங் இதுதான். அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் தான் சொல்லணும். பைபிளுக்கு உட்பட்டு கரெக்டாக இருக்கும்னு சொல்லக்கூடிய கத்தோலிக்க திருச்சபைன்னு சொல்லக்கூடிய பைபிள் படி எப்படிங்க 325க்கு பிறகு தான் என்ன கான்ஸ்டன்டைன் என்பவரால் சிலை வழிபாடு வந்து சபைக்குள்ளேயே கொண்டு வந்தது. பைபிளில் எங்கேயாவது ஏதாவது திருத்துதர்களோ இல்லைன்னா மரியாளோ அப்போஸ்தலர்களோ யாராவது இல்லைன்னா பவுலடிகளாரோ தோமாவோ யாராவது இப்படி முந்தின மோசையோ இல்லைன்னா எலியாவோ தானியல் இவங்களுடைய உருவப்படத்தை வச்சு இவர் தான் புனிதர்கள்னு சொல்லிட்டு வழிபட்டாங்களா? என்னையா நீங்கள் இப்படி எல்லாம் மக்களை திசை திருப்புறீங்க வழி? இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப நான் வந்து என் வீட்டுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பாயாசத்தை குடிக்கிறேன். நீ பாயாசத்தை குடிக்கல, கேத்தலிக் சர்ச்சுடைய சம்பந்தமே இல்லாம அல்லது என்ன நடக்குன்னே தெரியாம இருந்து வெளியே போனவங்களோ அல்லது அதை கேட்டு 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 வளர்ந்தவங்களோ இன்னைக்கு நீங்க விமர்சிப்பது எதன் அடிப்படையில்? அபிஷியல் டீச்சிங் ஒன்று இருக்கு, நீங்க அஃபிஷியல் டீச்சிங்னு ஒன்று இருக்குது. அஃபிஷியல் டீச்சிங் தான் உங்களுக்கு உள்ள இருக்க விக்கிரக வழிபாடு. அது உங்களுக்கு தெரியாதா? புனிதர்கள் கலாத்தியார் 3:20 திரும்பவும் மறக்கிறீங்க. இணைப்பாளர் ஒருவர் மத்தியஸ்தரும் ஒருவர் சொல்லப்படும். இந்த ரெண்டையும் மாற்றிக்கிட்டு நீங்கள் இந்த மத்தியஸ்தர்களாட்டும் இணைப்பாளர்களாட்டும் அந்தோனியாரையும் சவரியாரையும் எல்லாரையும் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அது உங்களுக்கு தான் தெரியும் யார் யார் எத்தனை புனிதர்கள் உங்களுக்கு இருக்காவன்னு உள்ளது. சரி, வச்சுடுங்க. இன்னைக்கு முளைச்சி நாளைக்கு செத்து போயிருவீங்க உங்களுடைய திருச்சபலம். ஆனா 2000 வருஷமா அந்த திருச்சபை ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கு. புனிதர்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு பல பணிகளை சமூக மருத்துவ கல்வி சேவைகளை எல்லாம் செய்து இல்லைங்க. சமூக சேவைகள் வந்து என்ன கத்தோலிக்கம் மட்டுமா செய்யுது? வேற யாருமே செய்யலையா? நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாருங்கள், வேறு சபையில் உள்ளவங்க செய்யலை, இல்லைன்னா இந்து மதத்தில் உள்ளவங்க செய்யலை, வேறு மதத்தில் உள்ளவங்க செய்யலை. என்ன கேத்தலிக் மட்டும்தான் சமூக சேவை செய்தா? சரி,
பல நாடுகளை கண்டங்களை இன்னைக்கு உருவாக்கி விட்டு மனிதத்தினுடைய வளர்ச்சியில் முழுக்க முழுக்க துணை கொண்டு இருக்குங்க இந்த திருச்சபைய நீங்க எப்படி விமர்சிக்கலாம்? நீங்க வெளியே இருந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்லை, நாங்கள் வெளியே இருந்து கரெக்டாக தான் இருக்கேன். நீங்கள் தான் உள்ளே இருந்து தப்பு தப்பாட்டு என்ன செய்யுங்க, போதனை பண்ணுறீங்க, மக்களை திசை திருப்புறிய, மக்களை தவறான நிலைக்கு நேராக வழிபடுத்துறீங்க. நாங்கள் வெளியிலேருந்து தப்பாகட்டும் பேசலை, கரெக்டாக தான் பேசுகிறாங்க. அப்போ எதற்காக செயின்ட் அப்படிங்கிற கேள்வி வரும், எதற்காக அன்னை மரியா வணக்கம் அப்படிங்கிறது இப்ப வரும். நம்ம என்ன சொல்றோம், the one and only mediator is Jesus. நடுநிலையாளரும் எல்லாம் சரிதாங்க, நீங்களே அதை சொல்லுவீங்க, நீங்களே திரும்பவும் புனிதர்களை கொண்டு வரையோ, புனிதர்கள்னு கடைசியில் நீங்கள் அதை தான் சொல்ல போறீங்க. பைபிளை சொல்லிட்டு பிறகு கடைசியில் என்ன பைபிளுக்கு விரோதமாக உள்ள காரியங்களை செய்வீங்க. நீங்களும் ஒரு ஃபாதர்னு சொல்லி இருக்கிறீங்க. சரி, சொல்லுங்க. இணைப்பாளரும் கடவுளுக்கு மனிதனுக்கு முதல்ல இயேசு கிறிஸ்து அவருடைய பணியை செய்வதற்காக யாரை தேர்ந்தெடுக்கிறாரு? 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கிறார், திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார். திருத்தூதர்கள் தங்கள் சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். இந்த 12 திருத்தூதர்களும் பழைய காலத்தில் உள்ள, அதாவது மோசே முதல் ஆபிரகாம், இல்லைன்னா தானியேல், சகரியா, இப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை தான் எங்களுக்கு மீடியேட்டர்னு சொல்லிட்டு வச்சு எங்கேயாவது வழிபாடு நடத்தினதாட்டு புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது, இல்லைன்னா திருத்தூதர் பணிகளில் எங்கேயாவது ஆதாரம் இருக்கான்னு சொல்லுங்கள் ஃபாதர், நாங்கள் கேட்குறோம். அப்படிதான் திருச்சபை உருவாக்கியது அப்படின்னு சொல்லி நம்மளால இதெல்லாம் புனிதர்கள் அந்த சிறந்ததில் உச்சமாக கல்வரையிலும் சல்லறை வரைக்கும் இயேசு கூட இருந்தவங்க தான் அன்னை மரியா. அதனால அவங்களுக்கு உயர் வணக்கம், மற்ற எல்லாருக்கும் வணக்கத்தை. இல்லைங்க, ஃபாதர் பெர்னார்டுன்னு சொல்லக்கூடியவர் தானே இதை கொண்டு வந்தார், மரியாளுக்கு வணக்கம் கொடுக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கான்ஸ்டான்டின் தானே இது உலகத்தையும் செய்தார். வேறு யாரும் இல்லை. பைபிளில் யாராவது அப்போஸ்தலர்கள் யாராவது மரியாதை மதிச்சிருப்பாங்க? மரியாதை உடனே ஒரு என்னது, ஒரு வணக்கத்திற்குரிய ஒரு தெய்வ தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, உலக தாய் அப்படின்னு சொன்னாங்களா? மரியாதைக்குள்ள மரியாதை எல்லாரும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை என்ன செய்ய எக்ஸ்ட்ரா கொண்டதுக்கு, நாங்கள் அதை எக்ஸ்ட்ராவாக இன்னொருத்தர் ஏற்றுக்கிடலைன்னா ஒன்று அவங்கள நீங்கள் குறை சொல்கிறீங்க. ஓகே, தெரிவிக்கிறோம். இப்போ விவிலியத்தின் அடிப்படையில் நம்ம பேசணும்ல, அப்படின்னா ஜீசஸுடைய டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் நம்ம எங்க வாசிக்கலாம் அப்படின்னா மத்தேயு 28:18-20 நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல தான் கேதலிக் செய்த, அதாவது கத்தோலிக்க நிசையா விசுவாச சங்கம் செய்த தவறு. அந்த இடத்துல என் பெயரில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்ன வார்த்தையை கத்தோலிக்க நிசையா விசுவாச சங்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வத்தன்மையை ஏற்க மறுத்து அவர்கள் என்ன செய்தார், திருத்துவம் என்ற ஒரு 3 விதத்தை கொண்டு வந்தார்கள் உள்ளது. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது ஃபாதர் ரோட்சிங்கர் என்பவர் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதாவது கத்தோலிக்கன் தான் திருத்துவத்தை பைபிளில் கொண்டு வந்தது என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது வலைத்தளங்களிலே அதை பற்றி உள்ள எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அடுத்து லூக்கா நற்செய்தி 10:16 மீண்டுமாக டீச்சிங் பத்தி அவர் பேசுறார். உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார். நோய்களை குணமாக்கவும் பேய்களை ஓட்டவும் அவர் அந்த அத்தாரிட்டியிலிருந்து ஷேர் பண்ணி கொடுக்கிறார். அப்ப அது என்ன எங்க இருக்கு, நம்ம பார்த்து சீடர்களுக்கு அருளை கொடுக்கிறார். அல்லது அந்த 20:23 எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்கள். சரிதாங்க, அது தனிப்பட்ட உடனே நீங்கள் ரோட்டில் தவறு செய்த எல்லாருடைய பாவத்தை மன்னிக்கணும், ஒருத்தருக்கு மன்னிங்கன்னு சொன்னதில் என்ன தப்பு? உடனே கசேரி போட்டுட்டு இருந்தோன்னா முன்னே இருந்துட்டு நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லுது மன்னிப்பா, இல்லைன்னு சொன்னால் ஒருத்தர் மன்னிப்பு கொடுத்து வாங்குது மன்னிப்பான்னு உள்ளதை நீங்கள் தெளிவாக பேசணும். மன்னிக்கப்படும். நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம சரிதானே, நீங்கள் உங்களுக்கே தெரியுது, உங்களுக்கு அது ஒரு பாரம்பரிய வாடிக்கை ஆகி போச்சு, அதனால அது நடக்கு. அதுக்காக நீ அதை மாற்ற முடியுமா? நீங்கள் எது தொடங்கி வச்சிருக்கிறீங்களோ, உங்கள் ஸ்தாபனத்தில் எது தொடங்கி வச்சிருக்கோ அது நடக்கும், அதே நடத்துங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கனெக்டட் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு குறிப்பா பிரிவினை சபை கேத்தலிக் பீப்புளுக்கு நல்லா புரிஞ்சிடும். பிரிவினை சபை மக்களுக்கு நம்ம ஒரு வார்த்தையை சொன்னாலே அது புரிய மாட்டேன், அவங்க வித்தியாசமாக கொண்டு வந்து கீழே கமெண்ட்ல எழுதுறாங்க. உங்களுக்கு சொன்னாதானே தப்பு, அதனால நீங்கள் தான் இந்த கதைகளை இப்போ நான் கொண்டு வரீங்க. அதனால நீங்கள் சொன்னதுக்கு எதிர்த்து சொன்னால் உடனே கமெண்ட்டில் போடுறான்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எடுத்து கதை போடுறீங்க, நீங்கள் உங்களை பற்றி உள்ளதை உங்கள் இடத்துல தான் சொல்லணும். புது இடத்துல சொல்லுச்சுன்னா புது இடத்துல உள்ள கமெண்ட்டில் சொல்லதுனால என்ன தப்பு? அதனால புரியல அப்படின்னா நீங்க கேளுங்க, நம்ம திரும்ப கண்டிப்பாக
இந்த சர்ச்சின் மீது உள்ள அதிகாரம், முழு அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தந்தை, முதல் திருத்தந்தை பேதுருவிடம் இயேசு சொல்றார். விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் தடை செய்வது விண்ணுலகில் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகில் மாற்றேன். பேதுரு எங்க வந்து நற்செய்தி அறிவிச்சாரு அப்படின்னா ரோம்ல அறிவிச்சவர் இங்கதான் அவர் வந்து கொல்லப்பட்டார். அவர் எங்க கொல்லப்பட்டாரோ அந்த இடத்துக்கு மேலதான் கேத்தலிக் சர்ச்சினுடைய தலைமை பீடம். என்னங்க, அதாவது உன்மீது என் சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்னார். அதாவது சபையினுடைய அடிப்படை, அதாவது பேதுரு என்ற ஒருவர், அவர் இயேசுவோடு கூட இருந்தவர், அவர் இயேசுவை மறுதளித்தார், அந்த மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு வாங்கினார். உன்மீது என் சபையை கட்டு வச்சோன்னா உடனே பாப்பரசர் உங்கள் போப் என்ன செஞ்சிட்டாரு, அவருக்கு மேலே என்ன செஞ்சிட்டாருன்னா கல்லறையை கட்டி அங்கே பேதுருக்கு ஒரு கல்லில் ஒரு சிலையும் செய்து என்ன செஞ்சிட்டாரு அங்கே வச்சுட்டு, இது உடனே இதாக பைபிளுக்கு ஏற்றபடி உள்ள ஒரு தீர்க்க தரிசன வழிபாடம். என்னங்க சொல்றிய? சரி, ஓகே. இங்க இருக்கு, ரோம்ல இருக்கு. அவர் எந்த சேரை பயன்படுத்தினாரோ அரியணை, அப்ப அவருடைய வழிமுறைகள் தான் இன்னைக்கு இருக்கிற திருத்தந்தை இருந்துகிட்டு இருக்காரு. இது நீங்க நான் சொன்ன முதல்ல வீட்டுக்கு வெளியே நின்று வீட்டுல என்ன நடக்குது, இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, நீங்க பேசினா புரியாது. கொஞ்சம் கேத்தலிக் சர்ச்சை கூட்டிட்டு போறோம். ஏன் கேத்தலிக் சர்ச் இஸ் பில்ட் பை ஜீசஸ் சொல்றோம், நீங்களாம் வச்சிருக்கிற திருச்சபை சாதாரண மனிதர்களால் கட்டப்பட்டது அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் தான் பேதுருவை கல்லறைக்கு மீது அவர் இருந்த இடத்தில் கட்டப்பட்டதுதான் இப்ப இருக்கிற வேட்டினுடைய தலைமை பீடம். அன்பு மக்கள், அதனால என்னது, அங்கே முழுசும் விக்கிரக வழிபாடு தான் நடக்கு. பைபிளை வச்சு பைபிள் போதனைக்கு உட்பட்ட அங்கே நடக்க, அங்கே இருக்கிறது அவ்வளோமே விக்கிரக வழிபாடு. அது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தான் சொல்கிறீங்க விக்கிரக வழிபாடு கூடாதுன்னு சொல்லி. பைபிளில் இருந்தால் உடனே இயேசு இப்படி ஒரு சாயல் செய்து பைபிளில் உள்ள ஆளுன்னு சொல்லிட்டு சொன்னால் அது விக்கிரக வழிபாடு இல்லையா? என்ன நீங்கள் சொல்கிறீங்க? விக்கிரக வழிபாடு தான் நாங்கள் நடக்கு, உடனே அது பைபிளுக்கு ஏற்றபடி நடக்குன்னு சொன்னால் அது எப்படிங்க ஏற்றுக்கிட முடியும்? காலத்தினுடைய நேரத்தின் அருமையூடா சபையை பிறகு யாரோ சேர்ந்து மத்திய அரசு தேர்ந்தெடுக்கல, மாறாக அங்க இருந்த 11 சீடர்கள் தான் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? மத்திய அரசை தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னைக்கு தெருவுக்கு தெருவு பைபிள் எடுத்து நான் தான் இவாஞ்சலிஸ்ட், நான் தான் அப்பாசல், நான் தான் பாஸ்டர், இப்படி நிறைய பேரெல்லாம் போட்டுட்டு நீங்க எதனுடைய அடிப்படையில் எந்த அடிப்படையில் மத்திய 28:19 என்ன இருக்குது அதை படி பாருங்க. அதில் உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, முக்குக்கு ஒரு ஒரு சிலையை கொண்டு வச்சுட்டு இதில் வந்து இருந்துட்டு சிவமாலை சொல்ல வைக்கிறீங்களா? அதை வந்து யாராவது என்ன சொல்கிறாங்களா? அங்கே வந்து பாஸ்டர் எவாஞ்சலிஸ்ட்னு சொன்னால் பைபிளில் அங்கே இல்லையா? எவாஞ்சலிஸ்ட்னு உள்ள ஒரு வார்த்தை பைபிளில் இல்லையா? சுவிசேஷகன் உள்ள ஒரு வார்த்தை பைபிளில் இல்லையா? அப்போஸ்தலன் உள்ள வார்த்தை இருக்குல்ல? அவங்க சொன்னதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாரு உங்களை நியமிக்கிறா? யாரு உங்களை கேள்வி கேட்கறதுக்கு இருக்கிறா? அல்லது எப்படி? எனக்கு புரியல. அப்போ தொடக்க திருச்சபையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நபர் தவறு செய்யும் பொழுது அப்போஸ்தலர்களுடைய அந்த மரபு, வழிமரபு, அந்த ஹேண்டிங் ஓவர், அதெல்லாம் இன்னைக்கு இல்லைங்க. அவங்க தவறு செய்தாங்கன்னா அவங்க என்ன தவறு செய்தாங்கன்னு நேராக அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள். அங்கே தவறு செய்யாங்க நீங்கள் சொன்னால் எப்படி? இப்போ தெருவில் நின்று ஒருத்தன் ஒரு சுவிசேஷம் சொல்கிறான்னு சொன்னால் அவன் என்ன தப்பு பண்ணான், அதான் அவங்க தப்பு செய்தாங்கன்னா அவங்க தப்பு, நீ செய்த தப்புன்னு சொல்லுங்கள். அதை செய்யுங்க. அது செய்ய மாட்டேங்கிறீங்க. எங்கே இருக்கும் அப்படின்னா கேத்தலிக் சர்ச்சில் தான் இருக்கும். அப்போ நம்ம இதெல்லாம் குறித்து கொஞ்சம் கூடுதலாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. சிந்திங்கள், விடையை தேடுங்கள், உங்களுக்கு கடை தெளிவாக என்ன செய்யுங்க, எல்லோரும் சிந்திங்க. என்னது மத்திய 28:19 சுற்றி தெரிந்து என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை நற்செய்தியை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கு. அதை சொல்ல போனால் அந்த ஆளுகளை குறை சொல்லுங்க தான் இவங்களுக்கு வேலை. இவங்களுக்கு என்னென்னா ஃபாதராக கத்தோலிக்க என்னது ஃபாதர் மட்டும்தான் சுவிசேஷத்தை சொல்லணும்னு இருக்கா? அவங்க விக்கிரக வழிபாடு நடத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க விக்கிரக வழிபாடை வந்து பைபிள் படி என்ன செய்யலை, ஏற்றுக்கிடலை. நீங்கள் ஒரு சிலையை செய்து வச்சுட்டு ஒரு சாயலை செய்து வச்சுட்டு இதான் இயேசுன்றிய, ஒரு இஸ்தார் தேவதை வச்சு மாறு வேஷத்தில் வந்து இது மரியாதைன்னு சொல்கிறிய. இதெல்லாம் எப்படிங்க உங்களுக்கே தெரியாதா? பைபிளுக்கு விரோதமாக நீங்கள் நடக்குது அவ்வளோவுமே. நீங்கள் மற்றவங்க பைபிளுக்கு விரோதமாக நடக்கிறாங்க, சபைக்கு விரோதமாக நடக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கடைசி விட எங்கதான் வந்து நிற்கும்? கத்தோலிக் சர்ச்சில் தான் வந்து நினைக்கும். வரவே மாட்டாங்க. கத்தோலிக் சர்ச்சில் பைபிளை தெளிவாக படித்த ஒருத்தனுமே கத்தோலிக் சர்ச்சுக்குள்ளே வரமாட்டான். ஏன் வரான்? ஒருத்தனும் வரமாட்டான். நீங்கள் என்ன போறிய? இல்லை, ஒரு கத்தோலிக் சர்ச்சுக்குள்ளே போறிய, புண்டி மாதான்னு போறிய, வேளாங்கண்ணின்னு போறிய, வேறு உலகத்தில் எங்கெங்கெல்லாம் ஆர்சி சர்ச் இருக்கோ அங்கெங்கெல்லாம் என்ன செய்றிய, அது திரும்ப போகதானே செய்றிய. அப்படின்னா அன்பு மக்களே, இப்போ இது எல்லாத்தையும் அவர் ஷேர் பண்ணார். இந்த இறைவார்த்தையை கோட் பண்ணலாம். இந்த இறைவார்த்தை தொடக்கத்துல சொன்ன பாருங்க, 1 தீமோத்தேயு 2:5, கடவுளுக்கு மனிதனுக்கு இணைப்பாளர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கடவுளுக்கு மனிதருக்கு இணைப்பாளர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்ல செய்வாங்க. அதே நேரத்தில் அந்தோணியாரை கும்பிடவும் செய்வாங்க, சவரியாரை கும்பிடவும் செய்வாங்க,
ஜார்ஜாரை கும்பிட வச்சுவாங்க. வேறு யாரெல்லாம் உண்டோ எல்லாரும் என்ன செய்வாங்க கும்பிடுவாங்க. 10 20 வருஷத்துக்கு முந்தி இறந்து போன போப்பே என்ன செய்வாங்க அவரையும் கடவுள்னு சொல்லிட்டு வச்சு கும்பிடுவாங்க. கலாத்தியார் 3:20 படித்தாச்சுன்னா அங்கேயே என்ன செய்யறது தெளிவாக இருக்குது. இணைப்பா நேரடியாக ஒரு செயலாற்றும் போது இணைப்பாளர் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பைபிளில் தெளிவாக இருக்குது. இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களோ தெரியும். இயேசு கிறிஸ்து அப்படி செய்யல, எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறார். யாரெல்லாம் அவர் அப்படின்னு சொல்றோம் இங்க இருந்தாங்க. என்னை பின்பற்றி வந்து என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் விட அதிகமா நம்ம புனிதர்கள் செய்கிறார்கள். புனிதர்கள் செய்கிறார்களா அப்படின்னா இல்ல, மாறாக அவர்கள் இயேசுவோடு இணைந்து இருப்பதால் அவர்களால கனி கொடுக்க முடியுது. நான் ரொம்ப விடயங்களை அப்படியே கடந்து எங்கெங்க அது உயிரோட இருந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் அதே ஒளிய தெய்வத்தோடு இணைஞ்சிருந்ததுனால செய்தாங்க. அதனால சில அற்புதங்கள் நடந்து இப்போ யாராவது போய் தோமாக்கு கல்லறையிலையும் இல்லைன்னு சொன்னால் பேதுருக்கு கல்லறையிலையும் அப்போஸ்தலர்களுக்கு கல்லறையிலையும் போய் நின்றுட்டு பிரிவு நீங்கள் சொல்வது போல் பிரிவினை சபைக்காரங்க அங்கே போய் நின்றுட்டு யாராவது ஜபிக்கிறாங்களா? பைபிளில் எங்கே அதுக்கு ஆதாரம் இருக்கா? கல்லறை முன்னே போய் நின்றுட்டு சொல்லுங்கள், இல்லைன்னா செத்து போனவர்கள்ட்ட ஜெபம் பண்ணுங்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் தேவனை துதியார்கள்னு சொல்லிட்டு பைபிளில் தெளிவாக இருக்குதுல்ல. உங்களுக்கு கண்ணை செம்மையாக மூடிடுங்க இறுதி. உங்களை புரிய வைக்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஆளை கொண்டு வரேன். அவர் யார் அப்படின்னா பவுலடியார். இந்த பவுலடியார் காலத்துல நிறைய புதுமைகள் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். குறிப்பா அப்போஸ்தலர்கள் பணிகள், திருத்தூதர் பணிகள் 19, 11 to 12 ரொம்ப முக்கியமான இறைவார்த்தை. ஏன் புனிதர்கிட்ட நம்ம ஜெபிக்கலாம், ஏன் புனிதர்கள் மூலமா நம்ம கேட்கலாம், ஏன் புனிதர்களுக்கு ஆண்டவர் இந்த வரத்தை அருளை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு விடயம் இந்த இடத்துல இருக்கு. என்ன அப்படின்னா, பவுல் வழியாய் கடவுள் பெற்றோர் மீது வைத்தது பிடிகள் அவர்களை விட்டு நீங்கும், பொல்லாத ஆவிகளும் வெளியேறும். ஏங்க அது இயேசு கிறிஸ்து பரமேறி போன பிறகு என்னது அவர் பவுலை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா கடவுளை நம்பி இருக்கிறாரு, அவருடைய உயிரோடு இருக்கிறாரு. உயிரோடு இருக்கச்சில் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண போகிறவங்களுக்கு என்னது சுகம் கிடைக்கி, அவருடைய பொருட்களை அவருக்கு மேலே பட்டாச்சுன்னா அவருக்கு நிழல் பட்டா சுகம் இருக்குது. அதுக்கு பிறகு அவர் மரித்த பிறகு அவருக்கு கல்லறையில் போய் நின்றுட்டு ஜபித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அல்லைன்னா இயேசுநாதர் நீ பவுலுக்கு கல்லறையில் போயிரு, அல்லைன்னா அப்போஸ்தலர்களை கல்லறையில் போயிரு, அங்கே போய் இருந்துட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு இயேசுநாதர் சொல்லியிருக்கிறாரா எங்கேயாவது பைபிளில்? இல்லை இல்லை. நம்பி யாரோடு இணைந்து யாருக்குள் வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்கிட்ட இருக்கிற அந்த வல்லமை அப்படியே நீடி இருந்ததுனாலதான் அது வல்லமையா இருக்குது. எங்க அதை அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் உயிரோட இருந்தாங்க. இது அவ்வளோ நடந்தது. பின்ன அதுக்கு முந்தைய பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எலும்புகள் மீது பட்ட நேரத்தில் என்ன உயிரோட இருந்த சம்பவங்களெல்லாம் அது இன்னொரு பக்கம். இந்த அப்போ அதே இயேசுநாதர் வந்து அப்போஸ்தலர்களுக்கு கல்லறையில் போய் நின்றுட்டு ஜெபம் பண்ணு, அந்த கல்லறையை தொட்டு கும்பிடு, அவருடைய என்னது கோவாவில் யாரோ ஒருத்தர் அந்த சபரியாரனுடைய உருவச்சிலை அந்த இது அழியாமல் உடம்பு இருக்குது, அதை போய் தொட்டு கும்பிடு இப்படின்னுட்டு இயேசுநாதர் எங்கேயாவது சொன்னாரா? இல்லை இல்லை. மரித்தவர்களும் மௌனத்தை இறங்கினவர்களும் தேவனை துதியார்கள்னு சொல்லிட்டு பைபிளில் தெளிவாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அப்போ அதை விட்டுக்கிட்டு திரும்பவும் அந்த கடவுளை விட்டுட்டு, இல்லைன்னா இயேசு கிறிஸ்து தான் சொல்லி தெளிவாக இருக்கிறத விட்டுட்டு திரும்ப 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 இறந்து போன ஆளுகள்கிட்ட போய் அவங்க கல்லறையில் போய் நின்றுட்டு, இல்லைன்னா அவங்க ஃபோட்டோ வச்சு எதை வச்சுட்டு கும்பிடணும்னா நீங்கள் சொல்ல வரீங்க. இதுதானே பைபிளுக்கு விரோதமான காரியம்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது, செயல்படுகிறது. அப்ப இவர்கள் மூலமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு அருள் கிடைக்கும், நம்ம ஜெபிக்கலாம். நம்ம மற்றவங்களை ஜெபிக்க கேட்கறது தப்பு கிடையாது. நீங்க உயிரோட இருக்கிறீங்க, நீங்க எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லிட்டு உங்க பங்களோட மக்களா இல்லைன்னா நாங்களோ உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கன்னு சொன்னால் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. இப்போ அதே நேரத்தில் 2 தலைமுறைக்கு முந்தி இறந்து போன ஒரு ஃபாதரோ இல்லைன்னு சொன்னால் ஒருத்தர் இருக்கிறாரு, இல்லைன்னா உங்கள் கோயில்கிட்ட உங்களுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க, அவருக்கு கல்லறை உங்கள் சர்ச்சு பக்கத்தில் வச்சுருப்பீங்க, அவர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவருக்கு கல்லறை இருக்குது, அதில் போய் ஜெபம் பண்ணுங்கன்னு இயேசுநாதர் சொன்னார். பைபிளில் ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்லைன்னா துருத்துவர்கள் யாராவது அப்படி செய்தாங்களா? என்னங்க நீங்கள் கதை விடுறீங்க? நல்ல கதை விடுங்க. அதனால நீ வந்து இயேசுவை தூக்கிக்கிட்டு கடவுளுக்கு மனுஷனுக்கு நடுவுல நீ அந்த ஃபாதரை கொண்டு வச்சுட்ட, அல்லது அம்மா அப்பா கொண்டு வச்சுட்ட, அல்லது புனிதர்கள் கொண்டு வச்சுட்ட அப்படின்னா அது முட்டாள்தனம். அப்ப இந்த நடுநிலைத்தன்மையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்னங்க முட்டாள்தனம்? அது முட்டாள்தனமே தான். நீங்கள் சொல்லுறது முட்டாள்தனம் இல்லை, அப்படி நடக்கிறது தான் முட்டாள்தனம். நீங்கள் வந்து இயேசுநாதர் தான் முதல்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்துல கொண்டு புனிதர்களை கொண்டு வச்சுட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோன்னா அது முட்டாள்தனம்ன்றீங்க. அது முட்டாள்தனமே தான். இதில் என்ன மாற்று கருத்து? அது உங்களுக்கு தெரியாதா?
இயேசுநாதர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. இறந்து போன ஆளுகளை எல்லாம் கொண்டு வச்சுட்டு அவங்க அந்த காலத்தில் அவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் இப்போ திரும்பவும் அவங்க மூலமாக ஆக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது பைபிளில்? புனிதர்கிட்ட மன்றாட சொல்லணும்னு சொல்லிட்டு பைபிளில் எங்கே அது இருக்குது? ஏங்க இப்படி மக்களை என்ன செய்கிறியா? வழி தப்பி போக வைக்கிறியா, திசை திரும்ப வைக்கிறியா உள்ளது அது உங்களுக்கு தெரியாதா? இந்த மீடியேஷனை நல்லா புரிஞ்சுக்கணும். பவுலடியாரே சொல்றாரு இல்லையா, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். அந்த அளவுக்கு எங்க அவர் அப்பா உயிரோட இருந்தாருங்க. அதனால தான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னோட இருக்கிறார். அவர் இறந்த பிறகு அந்த வார்த்தை அவர் சொல்ல முடியுமா? யாரால வாழ முடியுமோ அவர்களால கண்டிப்பாக புதுமைகளை செய்ய முடியும். அதுதான் புனிதர்கள். எங்க புனிதர்கள்னா உயிரோட இருக்கிறவங்க தான். உயிரோட இருக்கிறவங்கள்ட்ட இப்போ உங்கள்கிட்ட ஆனாலும் சரி, உங்கள் பிஷப்புகிட்ட ஆனாலும் சரி, உங்கள் பெட்டானியர்கிட்ட ஆனாலும், உங்கள் போப்புட்டான காரியம் ஆனாலும் சரி, இப்போ ஒருத்தர் போய் நின்றுட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் உயிரோடு இருக்கிறவங்கள என்ன நீங்கள் சொல்வது போல் பிரிவினை சபை எவாஞ்சலிஸ்ட்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நின்று ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. அதில் என்ன தப்பு? அதே நேரத்தில் அவங்க யாராவது போய் கல்லறையில் போய் நின்றுட்டு எங்களுக்கு அதை கொண்டா இதை கொண்டான்னு போய் யாராவது கேட்குறாங்களா? கிறிஸ்தவங்க என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? ஒருவேளை பிற சபையினர் நான் சொல்றேன் புனிதர்களாக அறிவிக்கிறது அப்படிங்கிறத நீங்க வந்து தேடி படிங்க. அந்தோனியார, சவேரியார, சூசேப்பர் யாரெல்லாம் புனிதர்கள் திருச்சபை சொல்லுதோ அவர்கள் நீங்க கொஞ்சம் தேடி படிக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு. ஏங்க புனிதர்களெல்லாம் நீங்கள் தானேங்க அவங்களுக்கு பட்டம் கொடுத்தீங்க, வேற யாரும் அந்த பட்டத்தை கொடுத்தது? இப்போ தேவசகாயம் பிள்ளை அதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கன்னியாகுமரி மாவட்டத்தில், இவருக்கு புனிதர் பட்டம் எத்தனை வருஷம் கழித்து கொடுத்தாங்க? இப்போ அன்னைக்கு வரைக்கும் இத்தனை வருஷத்துக்கு இடையில் எந்த விதமான ஒரு வேலையும் இருந்துச்சோ இல்லையோ, அதுக்கு இங்குள்ள எம்எல்ஏமார் எல்லோரும் போய் பேசி போப்பிட்ட பேசி அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்துருக்கிறீங்க. அப்போது அதுக்கு இவ்வளவு அப்போ நீங்களாட்டும் பட்டம் கொடுப்பே உடனே நீங்களே அவரை கடவுளை ஆக்கிடுவீங்க. என்னங்க இது எந்த விதத்தில் நியாயம் உள்ளது? நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? உங்களுக்கு விவிலியம் இன்னும் கூடுதலாக புரியும் மக்களே. ஒரு சகோதர பாசத்தோடு உங்களிடம் சொல்கிறேன், என்னுடைய குறைகளை கண்டு நான் குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த காணொலி அல்ல. குற்றப்படுத்த வேண்டும் என்று தான் நீங்கள் இதை அவ்வளோத்தையும் சொல்லி இருக்கிறீங்க. இனி என்ன குற்றப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை என்று சொல்கிறீங்க. குற்றப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நீங்கள் இதை சொல்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யதே தவறுன்னு உங்களுக்கே தெரியுது. அதை மறைக்கிறதுக்காக என்ன செய்கிறீங்க? உடனே வேறு மாதிரியெல்லாம் என்ன செய்யுங்க சொல்கிறீங்க. நீங்கள் செய்கிறதே என்னது குற்றப்படுத்தி தான் சொல்கிறீங்க. அதை நடக்கக்கூடிய தவறை என்ன மறைப்பதற்காக அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க நியாயப்படுத்துனது போல் பேசுகிறீங்க. பைபிளை திருத்தினதே என்ன செய்தாங்க? கத்தோலிக்கர் தான் பைபிளே என்ன செய்திருக்கிறாங்க, திருத்தி இருக்காங்க. அது எதுன்னா மத்திய 28:19 அதில் உள்ள ஞானஸ்நான பகுதி. ஆனால் திருத்துவதர்கள் யாருமே தந்தை மகன் தூயாவின் பேரால் ஞானஸ்நானம் கொடுத்தாட்டு பைபிளில் எந்த ஆதாரம் கிடையாது. ஒரு ஆதாரமாக இருக்கா? திருத்துவதர் பணிகள் 19 5 பிறகு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஞானஸ்நானம் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று தான் பைபிளில் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் அதனால் மக்களை திசை திருப்புவதற்காக வேறு போனவங்க இங்கே வருவாங்க, இங்கே உள்ளவங்க அங்கே போயிடுவாங்க, இந்த கதையே வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அந்த வேலையை என்ன செய்யுங்க, தெளிவாக இருங்க. பைபிளில் என்ன இருக்கோ அந்த பைபிளில் இருக்கக்கூடியது தெளிவாக போதிங்க. உங்களுக்கு எது அது நல்லதுன்னு அது உங்களுக்கு தெரியும். அது நல்லது உங்களுக்கு தெரியும். பைபிளில் இதுதான் நல்லது என்பது சரி என்பது உங்களுக்கு தெரியும். அந்த சரியானதை தெளிவாக போதியுங்கள் என்று பொதுவாக பைபிள் படி சொல்கிறோம். இதே போல நிறைய கிறிஸ்தவத்துக்குள் இன்னைக்கு அறியாமையின் காரணமாக யார் வேணாலும் இன்னைக்கு பைபிளை அவங்க இஷ்டத்துக்கு இன்டர்பிரேட் பண்ணலாம். ஏன்னா போன காலங்களில் ஒரு சிலருடைய இன்டர்பிரேஷன் பார்க்கும்போது ரொம்ப அபத்தமா தெரியுது. ஒரு அபத்தம் இல்லைங்க. பைபிளில் அப்படி இன்டர்பிரேட் பண்ணாங்கன்னா அது யார் தவறு செய்தாங்களோ அந்த தவறு அந்த குற்றம் அவங்க மேலே தான் சுமரும். அது யாரானாலும் சரி தான். அது பிரைஸ்டானாலும் சரி தான், இல்லைன்னா ஃபாதரானாலும் சரி தான், இல்லைன்னா பாஸ்டரானாலும் சரி தான், எவஞ்சலிஸ்டானாலும் சரி தான். பைபிளை யார் தப்பாக விமர்சனம் பண்ணாங்களோ அந்த குற்றம் அவங்களோட தான் சேரும். அதனால பைபிளில் சில விக்கிர வழிபாடு, ஓவிய வழிபாடு, சிலை வழிபாடு எல்லாம் தவறுன்னு சொல்லியிருக்குன்னா நீங்கள் அதை செய்கிறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தவறுன்னு உள்ளது ஏற்றிட மனையில் நீங்கள் அதைத்தான் என்ன செய்துட்டு அதை நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறீங்க என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா பைபிளுக்கு உட்பட்டு சரியாக பேசுங்கள். பைபிளில் இருக்கக்கூடிய தெளிவான கருத்துக்களை தெளிவாக சொல்லுங்கள். மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் என்று விடைபெறுகிறேன்.